வாழ்க வளமுடன். வீரயுக நாயகன் வேள்பாரி அத்தியாயம் 7. முருகனும் வள்ளியும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம் வாங்க. பரண் அமைக்க காலையில் இருந்தே இடம் தேடிக் கொண்டிருந்தான் எவ்வி. அவனுக்கு முருகன் வள்ளியோடு வருவான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நேற்றே முருகன் அழைத்த இடத்துக்கு வள்ளி தன் தோழிகளுக்கு தெரிவிக்காமல் சென்றிருக்கிறாள். ஒரு முறை முருகனின் பின்னால் சென்றால் பிறகு காலம் முழுவதும் சென்று கொண்டே இருக்க வேண்டியதுதான். அதற்கு சிறந்த உதாரணமே நான் தான் என்று நினைத்துக் கொள்வான். இன்று வள்ளியுடன் தான் முருகன் வருவான். ஆனால் மீண்டும் அதே மரத்தை பார்க்க ஏன் அழைத்து போனான் என்பதுதான் விளங்கவில்லை என யோசித்தபடியே பரண் அமைக்க ஏதுவான இடம் தேடிக்கொண்டே இருந்தான் எவ்வி. பச்சை மலையில் யானை பள்ளத்தின் தென் திசையில் இருந்த முகட்டில் ஒரு வேங்கை மரம் தனித்து நின்றிருந்தது. இப்படி ஒரு இடத்தில் தனித்த வேங்கை மரத்தை யாரும் பார்த்திருக்க மாட்டார்கள். எவ்வி அதன் மீது ஏறி அதன் உச்சியை அடைந்தான். மேற்கொப்பில் நின்று 4 புறமும் பார்த்தான். மொத்த மலையும் அந்த வேங்கை மரத்துக்கு கீழ்ப்பணிந்து இருந்தது. காற்று எல்லா திசைகளிலும் இருந்து சுழன்று வந்தது. தனது வேகத்துக்கு ஏற்ப வேங்கை மரத்தை விரல்களால் கோதி இசை கூட்டிச் சென்றது காற்று. இன்று முருகனுக்கும் வள்ளிக்கும் தலைநாள் இரவு. குறிஞ்சி நிலத்தின் பேரழகே இந்த நாளுக்கு வடிவமைக்கப்பட்டதுதான். கைக்கு எட்டும் தூரத்தில் வெள்ளிகள் பூத்து கிடக்க, கால்களுக்கு அடியில் காடு மிதக்க, காமம் பெருத்து காதல் தழைக்க இதுவே ஏற்ற இடம் என எண்ணியபடி கீழிறங்கினான். அன்று பகல் முழுவதும் காட்டின் ஒவ்வொரு திசைக்கும் ஓடினான். செவ்வருவிக்கு பக்கத்தில் விளைந்த சந்தன மரம் ஒன்று இருப்பது அவனுக்கு தெரியும். நண்பகல் கடந்தபோது சந்தன மர கிளைகளோடு வேங்கை மர அடிவாரம் வந்தடைந்தான். வரும்போதே சிலாக்கொடியை அறுத்து வந்திருந்தான். வேங்கை மரத்தின் உச்சியில் நார் கிளைகளுக்கு நடுவில் சந்தன மர கட்டைகளை குறுக்கிட்டு அடுக்கி சிலாக்கொடியால் இறுக கட்டினான். கொடிகளிலே மிக உறுதியானது சிலாக்கொடி. இவ்வளவு உயரத்தில் பரனை உளைய விடாமல் இறுக பிடித்திருக்கும் ஆற்றல் அதற்குத்தான் உண்டு. அதன் இன்னொரு சிறந்த குணம், கொடியை அறுத்த 3 நாட்கள் வரை அதன் சாறு கசிந்து வெளிவந்தபடியே இருக்கும். அதிலிருந்து வரும் நறுமணத்துக்கு ஈடே கிடையாது. சந்தன மர வாசத்தில் சிலாக்கொடி நறுமணத்தோடு வேங்கை மர உச்சியில் திரும்பும் திசையெல்லாம் பச்சை மலை காற்றை அள்ளி அணைத்து எம் குறிஞ்சி தலைவனும் தலைவியும் நடத்தும் ஆதி கூத்து எம் குலத்தை பெருக்கி காதலை தழைக்கச் செய்யும். பெருமிதத்தோடு வேலையை முடித்த எவ்வி திணைப்புணம் காக்கும் இடத்துக்கு வந்தபோது மாலை மயங்கி சுருக்கத் தொடங்கியது. அவன் எதிர்பார்த்தது போலவே வள்ளியோடு முருகன் வந்தான். காதலிக்கத் தொடங்கியதும் கைகூடும் ஓர் அழகு இருக்கிறதே, மனிதர்களைக் கண்டு மலர்களும் மயங்கும் காலம் அதுதான். முருகன் கேட்கும் முன்னரே மேல் திசை நோக்கி கையை காட்டினான் எவ்வி. தலையை உயர்த்தி மேலே பார்த்தான் முருகன். நிலவிலே பரண் அமைத்து விட்டானா என்பது போல இருந்தது அவன் பார்வை. நான் அதை நோக்கி படி அமைத்திருக்கிறேன், அங்கு போவது உன் வேலை என பதிலளிப்பது போன்று இருந்தது எவ்வியின் பார்வை. முருகனும் வள்ளியும் பின்தொடர தீப்பந்தம் ஏந்தியபடி முன்னடந்தான் எவ்வி. தனக்கு பின்னால் இருளுக்குள் தான் எவ்வளவு விளையாட்டு! சின்ன சின்ன சிரிப்புகளுக்கு என்ன அர்த்தம்? இது பதிலா கேள்வியா? இவ்வளவு மெதுவாக பேச முடியுமா? பின்தொடரும் ஓசையே கேட்காமல் இருக்கிறதே. அவன் வள்ளியை அழைத்து வருகிறானா அல்லது சுமந்து வருகிறானா? திரும்பி பார்த்தால் அவர்களின் நெருக்கம் குலைந்துவிடும். வேண்டாம் என யோசித்தபடியே வேங்கை மர அடிவாரம் வந்தான் எவ்வி. பந்தம் ஒளி அந்த இடம் படரும் போது தெரிந்தது முருகனும் வள்ளியும் ஏற்கனவே அங்கு வந்து அமர்ந்திருந்தது. எவ்வி அதிர்ந்து போனான். என்னை பின்தொடர்ந்து வருகிறீர்கள் என்றல்லவா நினைத்தேன். மனிதனால் காதலை அழைத்து வர முடியாது, காதல்தான் மனிதரை அழைத்து வரும். எவ்வியிடம் பேச வார்த்தைகள் இல்லை. வணங்கி விடை பெற்றான். அப்போது எவ்வியின் கையில் ஒரு பொருளை கொடுத்தான் முருகன். எம் காதலின் பரிசு என்றாள் வள்ளி. அவர்கள் மர ஏணியில் ஏறிச் சென்று பரனில் அமர்ந்தனர். எங்கும் சூழ்ந்திருந்த இருளுக்குள் இருந்து காற்று இசையைச் சுரந்தது. அசையும் இலைகளுக்கு இடையில் விண்மீன்கள் கண் சிமிட்டின. இத்தனை கண்களுக்கு இடையில் நாம் வெட்கம் களைவது எப்படி என்று கேட்டபடி வள்ளி நாணினாள். முருகன் சொன்னான், வெட்கம் களைகையில் இவற்றை பார்க்க கண்கள் ஏது நமக்கு? சுடர் அணைவது போல பேச்சுக்குரல் மெல்ல அணைந்தது. வேங்கை மரம் தனது கிளைகளை அசைக்கத் தொடங்கியது. சந்தன வாசத்துக்குள் சிலாக்கொடியின் நறுமணம் இறங்கிய போது காற்று எங்கும் சுகந்தம் பரவி மேல் எழுந்தது. மரத்தின் கொப்பொன்றில் இருந்த ஆண் பள்ளி குரல் எழுப்பி தனது துணையை அழைத்தது. ஓசை கேட்டு
திசை நோக்கி முருகன் திரும்பிய போது அவன் கன்னம் தடுத்து வள்ளி சொன்னாள், அடுத்தவர் காதல் காண்பது பிழை. முதலில் அதனிடம் சொல் என்றான் முருகன். சிதறித் தெரித்த வள்ளியின் சிரிப்பொலியை காடு எங்கும் அள்ளிக்கொண்டு போனது காற்று. எவ்வி காரமலையின் அடிவாரத்தில் இருக்கும் தனது ஊருக்கு வந்து சேர்ந்தான். முருகன் எங்கே என்று கேட்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு பதிலை சொன்னான். இதுவரை அடையாத ஒரு மகிழ்வை இப்போது அடைந்திருப்பதாக அவனது மனம் துள்ளி குதித்தது. முருகன் தந்த காதல் பரிசை பார்த்தான். அது ஒரு பூண்டு போல் இருந்தது. இதை என்ன செய்வது என யோசித்தபடி பூண்டை தட்டி பக்கத்தில் நீர் நிறைந்த பைங்குடத்தில் போட்டான். நீருக்குள் இருந்து குமிழ்கள் இடைவிடாது வந்தன. அந்த நீர் பழச்சாறு போல மாறிக்கொண்டே இருந்தது. அதை மூங்கில் குடுவையில் ஊற்றி ஒரு மிடறு குடித்தான். அதன் சுவைக்கு ஈடு சொல்ல வார்த்தைகளே இல்லை. மனிதர்கள் யாரும் இதுவரை இப்படி ஒரு சுவையை அனுபவித்திருக்க மாட்டார்கள். குடத்தில் இருந்த மொத்தத்தையும் குடித்து முடித்தான். குடத்தின் கீழ் பூண்டு அப்படியே இருந்தது. மீண்டும் குடம் நிறைய தண்ணீரை ஊற்றினான். நீர் பழச்சாறாக உருமாறியது. மீண்டும் அதை குடிக்க துணிந்த போது காட்டின் கீழ்ப்புறம் இருந்து பெரும் ஓசை கேட்டது. குடத்தை அப்படியே வைத்துவிட்டு வெளியே ஓடி வந்து பார்த்தான். கையில் தீப்பந்தங்களோடு மனித கூட்டம் வேட்டுவன் பாறைக்கு பின்புறமாக நடந்து காட்டின் தென் திசை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். யார் இவர்கள்? இந்த நேரத்தில் பந்தம் ஏந்தி எங்கே சென்று கொண்டிருக்கின்றனர் என ஊரில் இருந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு சந்தேகம் எழுந்தது. முதுகிழவன் சொன்னான், நாம் கீழே இறங்கி போய் அவர்கள் யார், எங்கே போகின்றனர், என்ன இடர் நேர்ந்தது என்று கேட்போம் என்றார். நன்றி. இந்த அத்தியாயம் எப்படி இருந்தது என்பதை கமெண்ட்ல எழுதுங்க. இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பழைய அத்தியாயங்களை எல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் நம்ம சேனலுக்குள்ளே போய் பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா வேல்பாரி என்ற பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே எல்லா அத்தியாயங்களும் இருக்குது. பார்த்து மகிழுங்கள். வணக்கம்.